நிலா வந்து சேரன் அண்ணா கிட்ட வந்து சொல்றாங்க, "எங்க 2 பேருக்கும் சோழனுக்கும் எனக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "தெரியும்ப்பா, ஏதோ ஒரு சூழ்நிலையினால கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லியிருக்கான்ப்பா. மத்தபடி வேற ஒண்ணும் சொல்லலையே." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லண்ணே, இது முழுக்க முழுக்க சோழன் வந்து பிளான் பண்ணி தானே இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு." அப்படின்னு சொல்ல, "என்னப்பா அப்படிலாம் அவன் பண்ணியிருக்க மாட்டானே." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லண்ணே, சோழன் திட்டம் போட்டு தானே கல்யாணம் பண்ணியிருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தமா, சத்தமா சொல்றாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு, "என்னாச்சு அண்ணி? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எங்க வீட்ல இருந்து என்னைய கூட்டிட்டு வரேன். இந்த கல்யாணத்த நிறுத்திட்டு, உங்களுக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம். உங்கள எப்படியாவது இந்த கல்யாணத்துலருந்து, இந்த பிரச்சனையிலருந்து காப்பாத்தி விடுறேன்." அப்படின்னு தான் சொன்னாரு. நமக்காக தான் சோழனோட வாழ்க்கையே போயிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேனே. அதுக்காக தான் இந்த டிவோர்ஸ் கூட பண்ணணும்னு நெனச்சேன். அவர் சுதந்திரமா இருக்கட்டும். நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வர போய் தான் இப்படி பிரச்சனையில மாட்டிக்கிட்டாருன்னு நெனச்சேன். ஆனா சோழன் வந்து பிளான் பண்ணி தானே பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்றதெல்லாம் கல்யாணமே கிடையாது. அது வந்து ஒரு பொம்மை கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சோழன் கிட்ட என்னோட ஐடி ப்ரூஃப் இருந்திருக்குண்ணே. ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக அன்னைக்கு குடுத்துருக்கேன். அத அப்படியே வச்சிருந்திருக்காங்கண்ணே. எத்தன நாள் நான் வந்து ஹாஸ்டல் தேடி அலைஞ்சிருப்பேன். அதெல்லாம் எதுவுமே என்கிட்ட எந்த ஐடி ப்ரூஃபும் இல்லன்னு சொல்லிட்டாருண்ணே. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் உங்களுக்கு தெரியும்ல ஐடி ப்ரூஃப் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அப்ப அவர் பிளான் பண்ணி தானேண்ணே இது கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தானேண்ணே என்னோட ஐடி கார்ட குடுத்துருந்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கோவப்படுறாங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு.